ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் எப்படி போடுறது என்னன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஸ்ரீஹரி ஆரி ஒர்க்குன்ற சேனல் வேற ஒரு ஐடியில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம புது ஐடியில் பார்க்கோம். ஒரு சில காரணங்களால் நம்மளோட அந்த பழைய ஐடி ரெக்கவர் பண்ண முடியல. அதனால் இனிமே நம்ம வீடியோ ரெகுலராக இந்த ஒரு ஐடியில இருந்து தான் வரும். சேனலை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஸ்ரீஹரின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பழைய சேனலில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் இருக்குது. இதுலேயுமே நான் டுட்டோரியல் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ளவுஸை எப்படி போட்டோம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி தான் செயின் லைன் 3-4 லைனுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா அப்படி போட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாத் வெளியில் இருக்குது. ஓரளவுக்கு ஒவ்வொரு இடங்களில் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடங்களில் வெளியே வந்துருச்சு. நம்ம அதிகமாக செயின் போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுவோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா கிளாத் உள்ளே போகாமல் வெளியில் தெரியுது பாருங்கள். நம்ம அதிகமாக லைன் போட்டு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே தெரியாமல் அந்த செயினோட இது மட்டும் ஜரி மட்டும் வெளியில் தெரியும். பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் நம்ம ஒரு 4-5 லைனுக்கு மேலே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் தான் போட்டிருக்கு. லோடிங் போட்டிருக்கு. லோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பீடு தான் போட்டிருக்கேன். பீடுக்குள்ளே லோடிங்க்கு நான் நார்மலாக நம்ம ஒயிட் கலர் லோடிங் வைப்போம். நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் ரோப் வைப்போம்ல, அந்த ரோப்பு தான் சின்ன சைஸ் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே லோடிங் பண்ணியிருக்கேன். 4 பீட்ஸாக வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பார்த்தீங்கன்னா க்யூப் பீடு, அதுக்கு அடுத்த லைன் ஜரி, அதுக்கப்புறம் ஜரி எண்டில் பார்த்தீங்கன்னா சக்கரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட எண்டில் 4 mm பீடு, இந்த ஜரியோட குட்டி லைனில் சுகர் பீடு, இதில் சக்கரி வச்சு ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். 6000 கம் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த ஃபுல் லைனுமே அந்த மாதிரி தான் நெக்குக்கு வந்திருக்கு. நெக்கில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம நார்மலாக எப்பயும் போல் திலகம் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி குட்டி குட்டி ஃப்ளார் மாதிரி, அதாவது 4 mm பீடு வச்சுட்டு அந்த 4 mm பீடை சுற்றி சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த திலகம்மை. அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நெக்லைன் என்ன ஒரு இது பார்த்தோமோ அதே மாதிரி கீழே இந்த இதில் இந்த திலகம் ஷேப்பில் போட்டிருக்கு. ஒரு லைன் க்யூப் பீடு, 4 mm பீடு, சுகர் பீடு. அதே மாதிரி ஜரியில் சக்கரை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கு. ஜர்கன் ஸ்டோனுமே பார்த்தீங்க அப்படின்னா இது 6000 கம் வச்சு தான் ஒட்டியிருக்கு பாருங்கள். புட்டாஸ் அதே மாதிரி ஜர்கான் வைக்கல. புட்டாஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டு சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் கைக்குமே. கையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட்டு வச்சுருக்கோம். நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெசிபிளாக இல்லாமல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட இந்த ப்ளவுஸோட சாரி கோல்டன் கலரு. அந்த கோல்டன் கலர் கிளாத்தை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. அந்த 4 லைன் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நெக் டிசைனுக்கு கீழே பார்த்தோம்ல இதே டிசைன் தான் இங்கே 4 mm பீடு வச்சு சுற்றி சுகர் பீடு வச்சு இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா க்யூப் பீடு ஒரு லைனு, 4 mm பீடு, சுகர் பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜரி லைனு ஜக்ரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கு. இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸோட டிசைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில்
ஃபோரம் அம்பீடு வந்து சுற்றி வந்து அந்த தில்ஹம் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக ஓவல் ஷேப்பில் ஃபோரம் அம்பீடு கொடுத்து அதுக்கப்புறம் சக்கரி வந்து ஒட்டி அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இது மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.